என்மையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டில் இப்பொழுதே சில கட்சிகள் தயாராகிவிட்டது. அதிலேயும் நாம் தமிழர் கட்சி மிகவும் வேகமாக இருக்கிறது களத்துல. 2026 40 தொகுதிகளிலையும் வேட்பாளரை நிறுத்தினார் சீமான். 40 தொகுதிகளிலும் அவர்களுடைய கள நிலவரம் என்ன என்பது 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் இப்பொழுதே நாம் தமிழர் கட்சியின் குஞ்சிகள் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த உருட்டெல்லாம் கேட்கும் போது அப்படியே புல் அரிக்குது நமக்கு. ஏன்னா உருட்டுகள் எப்பவுமே கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். உண்மைகள் மட்டுமே எப்பொழுதுமே கொஞ்சம் கசக்கும். உண்மைகள்ல சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், சில கல்லடிகள் சொல்லடிகள் இருக்கும், சில அவமானங்கள் இருக்கும், பல பொருட்சேதங்கள் இருக்கும். இதுவெல்லாம் உண்மைகள்ல நடக்கும். ஆனா உருட்டுகள்ல எதுவுமே நடக்காது. எல்லாமே நடப்பது போல கனவு கண்டு அந்த கனவை கொண்டு உருட்ட வேண்டியது. இதுதான் உருட்டு. சீமான் கட்சி ஆரம்பித்து 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா, ஜீரோவை தாண்டி இன்னும் வெளியே வரல. அந்த ஜீரோவுக்குள்ளவே தான் இருக்கிறது சீமானின் நாம் தமிழர் கட்சி. இதுல உருட்டுக்கு இது பாருங்க, சொல்ல முடியாது அந்த உருட்டல். மீண்டும் மீண்டும் சொல்றேன், 1967க்கு முன்ன 1949 தொடங்கப்பட்ட திமுக 16 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆட்சியை பிடித்தது தமிழ்நாட்டில். ஆனா அந்த 16 ஆண்டுகளும் மக்களை பேசி 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 மடைமாற்றம் செய்து மூளை செலவை செய்து தமிழ்நாட்டு மக்களை நாசப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எங்க விழுந்திருக்கான்? சாராய கடைக்கு பக்கத்துல பெருக்கி வச்சிருக்கிற குப்பை மேல விழுந்து கிடக்குறான். அவனை தூக்கி நிக்க வைக்கலான்னு பார்த்தா அவனுக்கு கை காலு நரம்பு நாடி எல்லாம் செத்து போய் கிடக்கு. அந்த மாதிரி நிலைக்கு தமிழ்நாட்டு மக்களை கொண்டு வந்து நிறுத்தியது அன்று திராவிடம், இன்று நாம் தமிழர் கட்சி அந்த வேலையை செய்து. அன்று திராவிடத்தை வைத்து உருட்டியது திமுக, இன்று தமிழை வைத்து உருட்டுகிறது நாம் தமிழர் கட்சி. ஆனா இவர்களால் மக்களுக்கு செய்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. பொய்களையும் புரட்டுகளையும் சேர்த்து உருட்ட ஆரம்பிச்சா என்னுடைய நரம்பு நாடிகள் கூட அப்படியே புடைக்குது. பொய்களையும் புரட்டுகளையும் சேர்த்து உருட்டனா என்னுடைய நரம்பு நாடிகளும் மீசையும் துடிக்குது. இந்த அளவுக்கு என்னால கூட பொய்யும் புரட்டையும் சேர்த்து உருட்ட முடியும். அவசியம் என்ன இருக்கிறது? அதனால மக்களுக்கு என்ன பயன் இருக்கிறது? ஏற்கனவே விழுந்து போனது மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் எழுந்து நிற்க முடியாம தலைமுறைகளா தொடர்ந்து விழுந்துட்டு கிடக்கு சமூகம். எழுந்து நிற்க முடியாமல் இன்றும் பல தலைமுறைகள் விழுந்தே கிடக்கிறது. பார்த்து வயிறு எரிஞ்சதுதான் மிச்சம் நம்மெல்லாம். ஆனால் அன்று அதிகாரத்தை பறிப்பதற்கு திராவிட பேரழிவு கும்பல் செய்த அதே வேலையை இந்த தமிழ்நாட்டில் சீமான் செய்து கொண்டிருக்கிறார். சீமானும் சீமானின் தம்பிகளும் உருட்டுகின்ற உருட்டலை கேட்டா காதுல ரத்தமா வருது. 2011 ஜெயலலிதா என்ன ஒரு முடிவை எடுத்தாங்களோ அதே முடிவை 2026 சீமான் எடுக்க போறாராம். என்ன முடிவு ஜெயலலிதா எடுத்தாங்க? 2011 விஜயகாந்த கூட்டணி சேர்த்துக்கிட்டாங்க. வைகோவை ஜெயலலிதா கழட்டி விட்டாங்க. விஜயகாந்த கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. விஜயகாந்துக்கு 41 தொகுதியை கொடுத்தாங்க. ஜெயலலிதா 165 தொகுதியில் நின்னாங்க. இன்னும் சிறு சிறு கட்சிகளுக்கு 1-2 தொகுதிகளை கொடுத்து களத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுட்டாங்க. அது ஜெயலலிதா. இது சீமான். ஜெயலலிதாவிற்கும் சீமானுக்கும் அதிமுகவிற்கும் நாம் தமிழருக்கும் உள்ள வித்தியாசங்களை முதல்ல பாருங்க தம்பிகளா, சீமானின் குஞ்சிகளா, முதல்ல பாருங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்திய கட்சி அதிமுக. ஆனா அந்த கட்சிக்கு மக்கள் எப்படி வாக்களிக்கிறாங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்களின் மனநிலைகளில் ஏற்படுகின்ற மாற்றம். திமுக செய்த அநியாயத்தையும் அராஜகத்தனத்தையும் பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் ஜெயலலிதா ஒரு பெண் என்ற அடிப்படையில திமுக செய்த அநியாயத்தையும் அராஜகத்தையும் எதிர்கொள்ளுவதற்கு ஜெயலலிதாவை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள் தமிழ்நாட்டில் இருந்த பெண்கள் எல்லாம். ஜெயலலிதா செய்யறது அநியாயம் தெரியும், ஜெயலலிதா செய்யறது அக்கிரமம்னு தெரியும். ஜெயலலிதா அதிகார தோணியில
அதிமுகவில் இருக்கின்ற மேல்மட்ட பொறுப்பாளர்களை எல்லாம் அடிமைகள் போல நடத்துகிறார் ஜெயலலிதா என்பது நல்லாவே தெரியும் மக்களுக்கு. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு நல்லா தெரியும். தெரிந்தும் ஜெயலலிதாவை ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அப்ப ஆதரிச்சாங்க அப்படின்னா திமுக செய்த அநியாயம். இனி திமுகவை அதிகாரத்திற்கு வரவே விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாங்க. அதனால ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை, சீமான் ஆட்சிக்கு வந்தே தீர வேண்டும் என்று எவ்வளவு பேர் சீமான் பின்னாடி நிற்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும், வரவேற்கிறோம். அதிமுக திமுக இல்லாத மாற்று இயக்கம் தமிழ்நாட்டில் அதிகாரத்திற்கு வேண்டும். இது தமிழ்நாட்டில் உள்ள 50 விழுக்காடு மக்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் அந்த 50 விழுக்காடு மக்கள் சீமான் பின்னாடி இருக்காங்களா? விஜயகாந்துக்கு 2011 41 தொகுதிகளில் போட்டிட்டு 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றாரு. 2011 ஜெயலலிதாவோட அலைன்ஸ் வைத்துக் கொண்டு 41 தொகுதிகளில் போட்டியிட்ட விஜயகாந்த் அவர்கள் 29 தொகுதிகளில் வெற்றியும் பெற்றாரு. 2026 சீமான் 180 தொகுதி, விஜய் ஒரு 50 தொகுதி. தமிழர் வாழ்வுரிமை கட்சிக்கு வேற 2 தொகுதியும், வேல்முருகனும் நாம் தமிழர் கட்சியில கூட்டம். இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி 2026 50 விழுக்காடு வாக்குகளை பெற்று சீமான் தமிழ்நாட்டின் முதல்வராக அரியணை அமரப்போகிறார். ஏண்டா இந்த மாதிரி உருட்டி 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 மக்களை மீண்டும் கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளுறீங்க? ஏற்கனவே 1967 விழுந்த மக்கள் இன்னும் எழ முடியல. உரிமையற்றவர்களாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. வலிமை உள்ளவர் வைப்பது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் வைப்பது எல்லாம் சட்டமாகணும் தம்பின்னு எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படத்துல ஒரு பாடலை வைத்தாரு. அந்த பாடலின் வரியை கொடுத்தது கவிஞர் வாலி, அந்த பாடலுக்கு இசையை கொடுத்தது MSV. ஆனா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். வலிமை உள்ளவன் வைத்தது எல்லாம் சட்டமாகாது தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டமாகணும் தம்பி அப்படின்னு பாட்டு மட்டும்தான் பாடினாரே தவிர இது நடைமுறைக்கு வந்ததா தமிழ்நாட்டில்? எம்ஜிஆர் கிட்ட வலிமை இருந்தது, நினைத்ததெல்லாம் சட்டமாக்கிட்டு போட்டார். 1967 தான் கள்ளுக்கடையே கருணாநிதி திறந்தார் இல்ல. அதன் பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு. தமிழ்நாட்டை சீரழித்ததே சாராயம் தானே. அந்த சாராயத்தை முதலில் முற்றிலுமாக ஒழித்துவிட்டு அல்லவா இவருடைய ஆட்சி அதிகாரத்தை நல்வழிப்படுத்தி இருக்கணும். செஞ்சாரா எம்ஜிஆர்? என்ன அவர் தான் மக்களுக்கான தலைவர் இல்லையா எம்ஜிஆர்? மக்களின் வாழ்வியலை சீரழிக்கிறது சாராயம் தான் தெரியுது இல்ல. எம்ஜிஆர் ஆட்சிக்கு 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தார் இல்ல. தமிழ்நாட்டில் சாராயத்தை அவரால் ஒழிக்க முடிஞ்சுதா? எம்ஜிஆர் வழி வந்த ஜெயலலிதா 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்களா? சாராயத்தை ஒழிச்சாங்களா? செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. காரணம் என்ன? ஏன் செய்ய மாட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வருது. மதுவில்லா தமிழகம் சாத்தியமே ஆகாதுன்னு இந்த திராவிட கட்சியை சார்ந்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஏன் சாத்தியமாகாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான விடை இவங்க கிட்ட இல்லை. அந்த கேள்விக்கான விடை அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்கு. ஏன் சாத்தியமில்லை, எப்படி இதை சாத்தியப்படுத்த முடியும் என்ற கேள்விக்கு விடை அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருக்கு. அதிகாரத்தை 5 ஆண்டுகள் அவர் கையில் கொடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் 1967 இதுக்கு வரைக்கும் நாசப்படுத்திய தமிழ்நாட்டை குறைந்தது 15 ஆண்டுகள் அதிகாரம் கையில் இருந்தால் மட்டும்தான் இதை ஓரளவிற்கு சமநிலைப்படுத்த முடியும். இந்த சீர்கட்ட மாநிலத்தை 5 ஆண்டுகள் அவர்கிட்ட அதிகாரம் இருந்தா கூட முதன்மையான பிரச்சனைகள் என்னவோ அதையெல்லாம் நல்வழிப்படுத்த முடியும். ஆனா சீமானும் விஜயும் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டை பொண்ணு விளையிற பூமியா மாத்த போறாங்களா 2 பேரும். சீமானின் குஞ்சிகள் உருட்டுறானுங்க. உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, தமிழ்நாட்டின் அதிகாரத்துக்கு வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க, எதுவுமே இது வரைக்கும் சரியான நேர்கோட்டில் உங்களுடைய இலக்கே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது உருட்டல்கள் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு குஞ்சிகளா. கொஞ்சம் அடக்கியே வாசிங்க. முதல்ல ஒரு சட்டமன்றம் இல்ல ஒரு 2 சட்டமன்றம் இல்ல ஒரு 5 சட்டமன்றம் இல்ல ஒரு பாராளுமன்றம், வரப்போற பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற எம்பியாச்சு வெற்றி பெற்று அவங்கள நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அந்த கட்சியின் தலைவர் சீமான் அப்படின்னு அவர் பேரையாச்சும் சொல்லட்டும். முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. அதன் பிறகு தமிழ்நாட்டை
நீங்கள் ஆள்றதை பற்றி நம்ம பேசுவோம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.